வணக்கம். ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேயர்களுக்கு 18ஆம் தேதி மேயிலிருந்து 24ஆம் தேதி மே வரை எப்படி காலகட்டங்கள் இருக்கப் போகிறது என்று காணப்போகிறோம். வாருங்கள். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுடைய ராசியினுடைய அஷ்டமம் அப்படிங்கிற இடத்திலிருந்து சந்திர பகவான் பயணம் செய்ய இருக்கிறார். ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சம் பெறக்கூடியவரானவர் இந்த 10ஆம் இடத்துக்காரர். தொழிலுக்குரியவன் அஷ்டமத்திலே மறைந்து விடுகிறார் அப்படிங்கிற சூழ்நிலையோடு இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். ஆனாலும் உங்களுக்கு அந்த பாதிப்பு பெருசாக இருக்காது. குருவின் பார்வை உங்கள் ராசியின் மேலே இருப்பது கூடுதல் சந்தோஷமான செய்தி. திங்கள் செவ்வாய்க்கு அப்புறமா கொஞ்சம் காரியங்கள் மெதுவாக தான் நடக்கும், ஆனால் நல்லபடியாக நடக்கும். குருவும் சந்திரனும் சேரக்கூடிய மிதுன ராசியும் பரிவர்த்தனை யோகம் பெற்ற சுக்கிரனான உங்கள் ராசிநாதனும் உங்களுடைய வேலைகளை நிதானமாக அழகாக பிரித்து கொடுப்பதனாலே கலத்திரத்தின் மூலியமாக நல்ல பலன்கள் உண்டு, சுகங்களும் உண்டு. எதையும் அலைச்சல் இல்லாமல் நிதானமாக யோசித்து பண்ணிங்கன்னா வெற்றியும் உண்டு. வஸ்திர லாபங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல லாபங்களான ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. நிறைய சுப முகூர்த்தங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை, நல்ல சாப்பாடு, யோகமான பயணங்கள், இது எல்லாமே இருக்குது. சூரியனின் பார்வை உங்களுடைய ராசியின் 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்தை அஷ்டமத்திலிருந்து பார்ப்பதனாலே உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் குடும்ப நம்பர்கள் மேலே இருக்குது. கொஞ்சம் அது மட்டும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குருவுடன் சேர்ந்த பிறகு சந்திரனானவர் உங்களுக்கு லாபத்தை பெற்று தருவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார். கோவில் குளங்கள்லாம் போயிட்டு வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நல்லதொரு பூர்வ புண்ணிய பலனை அதிகப்படுத்தும். தொழில் ஸ்தானத்திலே ஆட்சி பெறக்கூடிய சந்திர பகவான் மனதிலே எண்ண ஓட்டங்களை அதிகப்படுத்துவார். அதுபோல உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடத்திலே தன் பார்வையை ஆட்சி பெற்று அமைப்பதனாலே மண் மனை வாகன யோகத்திலே நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். அதனால் வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும், இடம் மாற்றணும் போன்ற காரியங்கள்லாம் இருந்தால் தாராளமாக பண்ணுங்க. லாபஸ்தானத்துக்குள்ளார வரும்போது குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் என்னெல்லாம் முயற்சிகள் மேற்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே பண்ணுங்கள். வியாழன் வெள்ளிக்கு அப்புறமா இது எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து பலன்களையும் பயன்களையும் கொடுக்கக்கூடியதாக இருப்பதனாலே இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமைவதற்கு 5, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் துணை கொள்ளுங்கள். இந்த வாரம் நன்றாக அமையட்டும். விருச்சிக ராசி நண்பர்களே, உங்கள் ராசியினுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய ரிஷபராசியிலே தான் இந்த வாரத்தின் சந்திரன் ஆரம்பிக்கிறார். ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்குள்ளர நீச்சமாகக்கூடிய இந்த சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்களினாலே, அதுவும் பூர்வபுண்ணிய ஸ்தானத்துக்குரியவரானதுனாலே பல வெளிவட்டார தொடர்புகளிலே லாபங்களை நீங்கள் எட்டு வருகிறோம். சிலருக்கு பொது நல தொடர்புகளிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சேரிட்டி ரிலேட்டடெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மற்றவர்களுக்கு உதவி செய்து அதனால் வளர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் காட்டும். காரியங்கள் மெதுவாக நடந்தாலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. கலத்திரத்தின் மூலம் நல்ல ஒரு அந்யோன்யம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. குருவும் சந்திரனும் சுக்கிரனும் சேரக்கூடிய காலகட்டங்களிலே புனர்பூசம் மிருகசிரீஷம் அப்படிங்கிற நட்சத்திரத்திலெல்லாம் வரும்போது உங்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்டும் இருக்கும். கொஞ்சம் அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் வேண்டாம், பழசு இருக்கிறதே அப்படி ரொட்டீனில் போயிட்டே இருக்கட்டும். ஆட்சி பெறக்கூடிய கடகராசிக்குள்ளே போகிறார் சந்திரன் அப்படின்னும் போது நீங்கள் காரியங்கள் மெதுவாக நடந்தாலும் தைரியமாக சொல்லலாம், இதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அப்போது உங்களுக்கு யோசனை அப்படிங்கிற விஷயத்தில் நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த குருவினுடைய தாக்கம்
அப்படின்னு பார்க்கணும். ஆனால் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்று அங்கே இருப்பதனாலே ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கும். ஒரு மனதிலே குழப்பமும் குழப்பத்திற்கான தீர்வும் ஒருங்கே வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் உண்டு. என்ன பண்ணணும் உடனே ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் அதுவும் சக்ஸஸ் ஸ்டோரி தான் காட்டுறது. அலைச்சல் கொஞ்சம் நிறைய இருக்கும், இங்கேயும் அங்கேயும் அலையிற மாதிரி இருக்கக்கூடிய சூரியனுடைய தாக்கம் இருக்குது. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக தேவைக்கு அலையிறது, தேவையில்லாததுக்கு விட்டுறது அப்படின்னு கொஞ்சம் மட்டும் வைட்டிங்கன்னா போதும். 10ஆம் இடமான சிம்மராசிக்குள்ளர சந்திரன் வருவார். மனதிலே தொழில் நிமித்தமான விஷயங்களிலே நல்ல முன்னேற்றங்கள் காட்டுவார். வண்டி வாகனத்திலே நல்ல முன்னேற்றங்களை காட்டுவார். புதுசாக வண்டி வாங்கணுன்றது இல்லை மாற்றிக்கணுன்ற ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ண வேண்டிய எண்ணங்கள்லாம் வரும். இந்த நாளில் வரக்கூடிய நாட்களினுடைய குருவின் பெயர்ச்சியினால் வரக்கூடியதும் இன்றைக்கி எஃபெக்ட் ஆகிடும் இந்த வாரத்தில். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு கூடுதலாக சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு. 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். தனுசு ராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த வாரத்தில் ஆரம்பமே அதிரடி அப்படிங்கிற மாதிரி 8ஆம் இடத்துக்குரிய இந்த சந்திர பகவான் 6ஆம் இடத்திலே உச்சம் பெற்று ஆரம்பிக்கிறார் ரோகிணி நட்சத்திரத்தில். இந்த 6ஆம் இடம் தான் சத்ருஸ்தானம் சொல்லுவோம், எதிரிகள் ஸ்தானம், ரிணரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவோம். கொடுத்த கடனை திரும்பி வாங்கிறது, ஆரோக்கியத்திலே மேம்படுவது, வழக்குகளிலே சாதகமாக தீர்ப்பை பெற்றுக்கொள்வது போன்ற நல்ல செயல்களை எல்லாத்தையுமே இந்த சந்திரன் உங்களுக்கு ஃபேமாக கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்க்கவே வேணாம், டப்புன்னு கிடச்சிட்ருக்கும். குருவும் சந்திரனும் சுக்கிரனும் சேரக்கூடிய காலகட்டங்களிலே கொஞ்சம் வேலை மெதுவாக நடக்கும், ஆனால் நடந்துடும், கவலைப்படாதீங்க. அஷ்டமத்தில் வந்து உட்கார்றார் சந்திர பகவான்னா கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும் கடகராசிக்குள்ளே வரும்போது. அப்போ கொஞ்சம் புதிய வேலைகளை தவிர்த்து எக்ஸிஸ்டிங்கில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டே வாருங்கள், க்ளீனாக இருக்கும். இந்த நேரத்தில் போய் நான் எதனா வீடை மாற்றுறேன், தொழிலில் புதுசாக மாற்றிக்கிறேன், வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகிறேன், அதெல்லாம் வேணாம் சார், பார்த்துக்கலாம் அடுத்த வாரத்தில் நல்ல நாட்கள்லாம் வரும்போது பார்த்துக்கலாம், இப்போ வேண்டாம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ராசி பிரகாரம் இருக்கக்கூடிய விஷயங்களில் இது சரியாக இல்லை, அதனால் கொஞ்சம் நிதானித்து பார்த்துக்கலாம். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கேரோடு இருந்தீங்கன்னா போதும். அவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்க தேவையை பூர்த்தி செய்வதல் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், தன் பார்வையை லாபஸ்தானத்தின் மேலே பார்க்குறார். அப்போ கொஞ்சம் குழந்தைகள் தேவையை பாருங்கள். சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறனால தேவையில்லாமல் பொது இடமான சுப முகூர்த்த வேலைகளெல்லாம் போவீங்க. சுப செலவுகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல போய் அங்கே போய் அவங்க ரிலேஷன் கூடலாம் வம்படிக்காமல் கொஞ்சம் இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் உங்கள் ஈகோலாம் வெளியில் காட்டி சண்டை போடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய அந்த ஈகோவை வெளியில் கொண்டு வராமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்படி பண்ணிட்டீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இந்த வாரத்தை நடத்தலாம். வார கடைசியில் எல்லாமே கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும், உங்கள் வேகத்துக்கெல்லாம் அது கிடையாது. நீங்கள் அமைதியாக விட்டுருங்க, அது வாட்டுக்கு நிம்மதியாக போகும். புதுசாக எக்ஸ்ட்ரா வேஜாக எதுவும் பண்ணாமல் இருக்கிறத வச்சு சமாளிக்கிறது அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் மட்டும் இருந்தால் போதும். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ இலக்கணம் படைத்து கொண்டீர்களானால் இந்த வாரம் உங்களுக்கு ஆன வாரம். 7, 9 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். இந்த வாரத்திலே 18 மேலிருந்து 24 மே என்ற காலகட்டங்களிலே ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து பூர நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பயணம் இருக்கிறது. அதில் முக்கியமாக 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று அங்காரக சதுர்த்தி என்கிற நாளிலே
நம்ம சொல்லுவோம் இல்லையா, நிறைய கடன் பிரச்சனை சார், கடனே அடைக்க முடியல சார், எனக்கு ரொம்ப தலை சுற்றுது சார் அப்படின்னு சொல்லிட்டு, கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினால் இலங்கை வேந்தன் என்று மனதிலே கலங்கக்கூடிய ஆசாமிகளுக்கு கடன் தீர்ப்பதற்கான ஒரு நல்ல வரப்பிரசாதமான நாள் அன்று. அன்றைக்கு முக்கியமாக கடனை தீருங்க. கொஞ்சமான கடனை, எல்லா கடனையும் தீர்க்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சமான 1 லட்ச ரூபா கடன் இருந்தால் ஒரு 1000 ரூபாயானும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே போல் உங்ககிட்ட கடன் யாருன்னா வாங்கியிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த பணத்தை திருப்பி கேளுங்கள். அப்படி கேட்டிங்கன்னா கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் கிடைத்துவிடும். அதனால் ஒரு நல்ல வரப்பிரசாதமான ஒரு நாள் அன்று. அதுபோல் 23ஆம் தேதி அன்று துர்காஷ்டமி அப்படின்னு இருக்குது. அன்றைக்கு துர்க்கையின் வழிபாடு ரொம்ப முக்கியம். அரளிப்பூ மாலை சார்த்தி துர்க்கையை வழிபடுவதனால இந்த சொல்ல பில்லி சூன்யம் ஏவல்லாம் வச்சுட்டாங்க சார், என்னென்ன நடக்கலை சார் தெரியல, வேலை போயிடுச்சு தெரியல, தடையாகி போச்சு, திருமணத்துக்கு எல்லாம் பண்ணோம் கல்யாணம் நடக்கலை அப்படின்னு நிறைய தடைகளை காட்டக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த துர்க்கை எப்படி சண்ட முண்டேஸ்வரர்களை அழித்தாரோ அப்படி அதெல்லாம் அழித்து நமக்கு நன்மையை கொடுப்பார் என்ற தன்மையிலே அரளிப்பூ மாலையை சார்த்துவதும், சிவப்பு கலர் பூக்களான செம்பருத்தி, செவ்வரளி இதெல்லாம் சார்த்துவதும், அவளை வழிபடுவதும் டெஃபினட்டாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதனால் 23ஆம் தேதி இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 2 பரிகாரத்தையும் செய்ய இந்த வாரம் உங்களுக்கு சுபிட்சத்தின் பலன் அதிகப்படும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன்.